கோயம்புத்தூர் மதுக்கரையில் உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோயில் தாங்க இது. வாங்க மலைக்கு மேலே போய் பார்க்கலாம். மலைக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி நம்முடைய முதல் கடவுளான விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு மலை ஏறலாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் தாங்க இது. அதாவது கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா முதல்ல தெரிகிற கோபுரம் இதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கோயிலோட படிக்கட்டு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 850 படிக்கட்டு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இடத்துல வந்து படிக்கட்டு இருக்காது. இப்போ படிக்கட்டு கட்டியிருக்கிறாங்க. இப்போ தற்சமயமாக வந்து கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. நடந்ததுனால பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. அப்படியே படிக்கட்டு ஏறும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஏற ஏற அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. திருவண்ணாமலைக்கு அப்புறம் இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில் தான் கிரிவலம் இருக்குது. எல்லோரும் பௌர்ணமி இப்போ இந்த கோயில் வந்து கிரிவலம் போவாங்க. மலைக்கு மேலே நின்று மதுக்கரை சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மதுக்கரை சிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தர்மலிங்கேஸ்வரர் மலை கோயிலிருந்து நின்று பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி வந்து இப்படி தாங்க தெரியும். வெயில் காலத்தில் கூட இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து பனி இருக்குங்க. காலையில் இங்கே வந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்க்கலாம். மேலே நிற்கும் போது ட்ரெயின் வந்து போகிறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில் 1000 முதல் 1500 ஆண்டு பழமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓம் நமச்சிவாயா எப்படி தெரியுது பாருங்கள். மரங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சிருச்சுங்க. தெரியுது பார்த்தீங்களா? இதாங்க சன்னிதானம். பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ சன்னிதானம் வந்து சாமி கும்பிட்டாச்சு. அப்படி கிளம்புறேங்க.